இப்போ வந்து பேரன் பிறந்துட்டான், சூச்சா கழுவணுமா, குண்டியை கழுவணுமா, அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டோமா, ஓரமாக படுக்க வச்சோமா, ஆய் பண்ணோமா, அந்த மாதிரி ஒரு எலிஜிபிளான ஒரு அற்புதமான வேலை உனக்கு இருக்கு. அதை பார்த்துட்டு போ. தேவையில்லாமல் ஸ்டேஜ் வச்சு தட்ட விடவனா? ஏங்க, இந்தியாவில் இளம் தாத்தான்னு உலகநாயகன் கமல் சாரே இன்றைய சொல்லிட்டாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதே மாதிரி எங்களுடைய ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய பேரனுக்கு நட்சத்திரன் பேர் வச்சிருக்காரு, ஸ்டார். நீ அடுத்து வந்து அவன் மிகப்பெரிய ஸ்டாராக வரப்போறான். அதனால கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இதை முதல்ல அனுப்பிச்சிடலாம். ஏன்னா என் பொண்டாட்டி எப்படி ஆளுன்றதை நான் சொல்லியிருக்கேன் முதல்ல. அதாவது தியேட்டரில் போய் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாப்கார்ன் வாங்கி வச்சிருக்கோம், ஒரு டப்பா சைஸ் கொடுக்குறாங்க, அதை கொடுங்க நான் சொல்கிறேன். 2000 தான் எனக்கு சங்கர் அறிமுகம். 2000 அதாவது என்னுடைய திருமணம் முடிந்து 2வது நாள் மறுநாள் அதுதான் பிரியா என்னை கூட்டி கொண்டு வந்து சங்கர் அறிமுகப்படுத்தினது. ஸோ அதிலிருந்து 25 ஆண்டு காலம் என்னோடு பணியாற்றி கொண்டிருக்கிற பிரியங்கா அவர்களுக்கும் சங்கர் அவர்களுக்கும் என்னுடைய குடும்பத்தின் சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது ஒரு நடனக்குழு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் கடந்து இவ்வளவு சீரும் சிறப்புமா போகுதுன்னா அது எனக்கு தெரிஞ்ச ஒரே நடனக்குழு அன்பு அண்ணன் பிரேம்நாத் அவர்களுடைய அன்பனுடைய நடனக்குழு தான். நான் அண்ணனோட கிட்டத்தட்ட 2000 சென்னை வந்ததுலேருந்து எனக்கு நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணியிருக்கேன்னா அதுக்கு காரணம் வந்து என்னுடைய மிஸ்ஸஸ் தான். அவங்க எனக்கு முன்னாடி சீனியர். அவங்க இங்கே இருக்க எல்லா டான்ஸர்ஸுக்குமே தெரியும். முதல்ல அம்மா ராஜசேகர் மாஸ்டர் எங்கே இருக்காரு? மாஸ்டர் வணக்கம். முதல்ல மன்னிச்சுக்கோங்க மாஸ்டர், உட்காருங்க. முதல்ல அந்த வெட்டு திரைப்படத்திற்கு வந்து என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை இங்கே நான் பதிவு பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்டையும் தம்பிகிட்டையும் பேசினேன். நான் அன்னைக்கு வந்து வர முடியாத சூழல், ஏன்னா பெங்களூரில் கிட்டத்தட்ட 5 நாள் டே அண்ட் நைட் ஷூட்டு, த்ரோட் இன்ஃபெக்ஷன், ஃபீவரில் அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டேன். அதனால் வர முடியல. பட் இருந்தாலும் இந்த உங்களுடைய டீசர் ட்ரெய்லர்லாம் பார்த்தேன். உண்மையிலே வந்து தெலுங்கு படத்தில் ஒரு மிகப்பெரிய ஸ்டாருக்கு என்ன ஒரு டீசர் இருக்குமோ அந்த லெவலுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி திரைப்படமாக தம்பிக்கு இருக்கும், உங்களுக்கும் இருக்கும்ன்றதை இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ. அண்ணனுக்கு வந்து மனமார்ந்த வாழ்த்துக்கள். நிறைய நிகழ்ச்சிகள் எனக்கு தெரிஞ்சு அண்ணனுடைய நிறைய ஊருக்கு நான் டிராவல் பண்ணியிருக்கேன். வல்காரிட்டி இல்லாம ஒரு நடன நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு பிரேம்நாத் அண்ணனுடைய நிகழ்ச்சி மட்டும்தான். மற்ற எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் கொஞ்சம் முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கும், பப்ளிக் நிகழ்ச்சி இல்லை. ஏன்னா நம்ம ஊரில் பப்ளிக் நிகழ்ச்சி இல்லைன்னா எப்படி உட்காந்து வருவான் ஆடியன்ஸ், எப்படி ஆடியன்ஸ் வருவான்னு தெரியும். எல்லா ரகமான ஆடியன்ஸும் வருவான். 10 மணிக்கு சாப்பிட வேண்டியதை சாப்பிட்டு வந்து உட்கார்றாக்களும் இருப்பான். இந்த மாதிரி எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு நிகழ்ச்சியை நடச்சு ஒரு நிகழ்ச்சியை முடிச்சு கொடுத்துட்டு போகிறதுக்குள்ள உசுறு போகும் ஆயிடும். ஆனால் அந்த இடத்துலையும் கூட ஒரு விதத்தில் கூட வல்காரிட்டி இல்லாமல் எல்லா போலீஸ் ஆஃபீஸரும் நிகழ்ச்சி பண்ண இந்த மாதிரி நிகழ்ச்சி பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி பல பேரிடம் பாராட்டு பெற்ற அற்புதமான அண்ணன் பிரேம்நாத் அண்ணன் நாட்டியால் அண்ணன். 35 வருஷம் வந்து ஆக்சுவலாக நீங்கள் இங்கே வச்சிருக்க கூடாது. இன்னும் கூடிய விரைவில் உங்களுடைய 35ல் 40ல் 50ல் நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் 10,000 பேருக்கு முன்னாடி இதே உங்களுடைய விழாவை ஒட்டுமொத்த அமைச்சர்களும் உங்களுக்கு பிடிச்ச எல்லா துறையை சார்ந்த எல்லா அமைச்சர்களும் எல்லா காவல்துறை அதிகாரிகளும் எல்லா நடன கலைஞர்களும் அப்படி இருந்து பிரம்மாண்டமாக எப்படி வந்து ஜெயா டிவியில் வந்து ஸ்டெப்ஸ் த ரியல் ஷோன்னு சொல்லி 350 டான்ஸ் மாஸ்டர்ஸ்லாம் உட்காந்து பண்ணாங்களோ அந்த மாதிரி மிக பிரம்மாண்ட அளவில் இவருடைய நிகழ்ச்சி நடக்கணும். அதுக்கு ஒட்டுமொத்த ஒரு கைத்தட்டில் வந்து நீங்க கொடுத்துடலாம் தயவுசெய்து. பரவாயில்ல, நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் பேசுறேன். ஏன்னா உன்கிட்ட பெருமிஷன் இல்லாமல் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். நான் ரொம்ப இல்லைங்க, கொண்டாடிட்ட பெருமிஷன் இல்லாமல் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். என் வீட்டில் உட்காருங்க, பேசி ஸ்ரீராம
இத்தனோடு செல்ல வச்சுக்கிட்டு அண்ணா ரொம்ப நேரம் எடுத்தார்ல, நான் பார்த்தேன். ஐயா உண்மையிலே சொல்லி நான் போய் சொல்ல மாட்டேன், ரொம்ப நேரம் எடுத்தாருங்க இந்த ஜூலி ஆனரை. நானும் கீழே விழுந்து ஊ கடைசி வரையும் பார்த்தா ஆன் பண்ணவே இல்லை. அதை எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியல. அதை என்கிட்ட கேட்டுக்கணுமா இல்லையா? அப்படி ஜூம் பண்ணி கீழே, அப்படி கீழே பூந்து மேலே பூந்து பெரிய பீஸ் ஸ்ரீராம் அப்படி கீழே குனிச்சுல அடுக்கிறாங்க. இருங்க வந்து பிதுக்கி விட்டுறேன். ஏற்கனவே வேற இந்த காய கல்பத்தை கொடுத்துருக்கீங்க. இதை வந்து நம்ம இவர் யாரு நம்ம இல்லைங்க இந்த நடிகர் நீங்க ஒரு நாள் சொன்னீங்கல்ல, அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னாக்கு பயில்வான பாசையில் சொல்லணும்னா, அதாவது இன்னைக்கு பார்த்தோம்னாக்கு இந்த காய கல்வத்தை வந்து இந்த கிங்காங்கிட்ட கொடுத்துருக்கீங்க. 3 பிள்ளையாச்சு, இன்னும் 32 ஆகுமா என்ன ஏதுன்னு தெரியல. ஒரு மினி ஸ்கூலை நடத்தி வருவாரான்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு நல்ல பையன், பார்க்கறதுக்கு தங்கமான பையனாக இருப்பார். ஆனால் செய்கிற சேட்டையெல்லாம் யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி அற்புதமான பையன். சங்கர்னு பேர் வச்சு அப்புறம் சேட்டை பண்ணலன்னா இப்படி. அதனாலதான் அதனால் நீ பேசிட்டு அப்புறம் நான் பேசுறேன். அனைவருக்கும் மாலை வணக்கம். ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறதுல. ஏன்னா பிரேமண்ணை வந்து கிங்காங்கண்ணனை கூப்பிட்டு அறிமுகப்படுத்தும் போது நான் அங்கேருந்து கத்திக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அதே மேடையில் நாட்டியாலயா அப்படிங்கிற பேனரை முதல்ல ஒரு ஒயிட் சார்ட்டில் எழுதி அண்ணன் ஒட்டி ஆரம்பிக்கும் பொழுது தொட்ட மேடை இது. ஸோ இன்றைக்கும் இதே மேடையில் பிரேமண்ணனோட நாங்கள் நிற்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நான் மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய சீனியர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க எல்லாரும் இந்த மேடையிலேருந்து தான் வந்திருக்கோம். பிரேமண்ணாவோட இந்த 35 வருஷ ஜேர்னியில் என்னோட பார்ட் இருக்குன்றது ஒன்று. ரெண்டாவது எங்களோட லைஃபுக்கு அவர் வந்து ஒரு துவக்கமாக இருந்தார். ஏன்னா கல்யாணம் முடிஞ்சப்போ எல்லாரும் யோசிச்சாங்க, இப்போ ஜூலி சொன்ன மாதிரி 2 குழந்தைய சர்ஜரி பண்ணி டெலிவரி பண்ணியிருக்காங்க, இவங்க ஆடுவாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கீழே தள்ளுறத மக்களுக்கு மத்தியில் நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணும்போது இந்த 2 பேரும் சேருதுங்க, எப்படி முன்னேற போகுதுங்க, என்ன பண்ண போகுதுங்க, திரும்ப ரோட்டில் போய் ஆட போதா இல்லை எங்கேயாவது போய் ஏதாவது பண்ண போதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்பொழுது யோசித்து நானும் எங்கள் அம்மாவும் நின்னும்போது எங்கள் அம்மா சொன்ன முதல் பேரே வந்து பிரேம்நாத் அப்படின்னு தான் சொன்னாங்க. நான் சொன்னேன், இல்லை அண்ணன் எப்படி எடுத்துப்பாருன்னு தெரியலம்மா அப்படின்னு. ஏன்னா அப்போ வந்து அண்ணன் வந்து டான்சர்ஸ் யூனியன் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருந்த டைம். எப்போ எங்கே பார்க்குறது அண்ணன்னு தெரியலம்மா, அப்பாயின்மெண்ட் பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லும்போதே நம்ம வீட்டு பிள்ளைடி அவனுக்கு என்னடி அப்பாயின்மெண்ட்டுன்னு காலையில் 6 மணிக்கு ஆண்டவர் நகரில் இருக்கிறவங்க வீட்டில் டீ கடையில் போய் பிடிச்சோம். பிடிக்கும்பொழுது அப்போ அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை, ஏன் பயப்படுறேன் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு 10 டேட்டு சங்கருக்கு கொடுத்தாரு. ஸோ அன்னைக்கு எங்களுக்கு துவங்கின வாழ்க்கை இன்றைக்கும் வெற்றிகரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. நிஜமாக இந்த மேடையில் வந்து ஒருத்தருக்கும் நாங்கள் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சங்கரோட இத்தனை வருஷ ஜேர்னியில் ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னா பிரேமண்ணா, அடுத்தது கிங்காங்கன்னு நான் சொல்லணும். ஏன்னா அந்த இடத்துல சொல்லலை அப்படின்னா நன்றி மறந்தவர்கள் பிரியங்காவும் ரோபோ சங்கரும் அப்படின்றவாங்க. ஏன்னா சின்ன சின்ன மேடைகளில் பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷனை பெரிய மேடைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி எப்படி பிரேம்நாதனுக்கு நாட்டியாலயான்ற ஒரு நிகழ்ச்சியை துவங்குறதுக்கு ஆணிவேர் போட்டாரோ அது மாதிரி ரோபோவை லக்ஷ்மண் ஸ்ருதி அப்படின்னு ஒரு பெரிய மேடை. ஏன்னா அந்த மேடையில் வந்து சாமானியமாக யாரும் போகவே முடியாது. அந்த மேடைக்கு லக்ஷ்மண் அண்ணாட்ட போய் பேசி ரோபோவை நான் கூட்டிகிட்டு வரேன், ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி பார்க்குறேங்க, எப்படி பிடிச்சிருந்ததுன்னா கண்டினியூ பண்ணுங்கண்ணா. அதே மாதிரி கூப்பிட்டு போனார் காமராஜர் அரங்கத்தில். பார்த்த அடுத்த நிமிஷமே கிட்டத்தட்ட ஒரு 15 டேட்டு. ஸோ எங்களோட வாழ்வாதாரம் மேடை நடனத்திலையும் மேடை நடனத்தால் சம்பாதிக்கப்பட்ட சம்பளத்திலையும் தான் ஓடிக்கிட்டு இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். அதை வந்து யாராலையும் மாற்றவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. ஸோ இந்த மேடையில் வந்து நின்று இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் அப்படின்ற கட்டாயத்துக்காக தான். அந்த ஒரு சொன்னார் தெரியுங்களா, என் மனைவியை பேச விட்டு அவரோட பர்மிஷன் இல்லாமல் பேச மாட்டேன் அப்படின்னு. நிஜமா அப்படிலாம் கிடையாது. அவருக்கு நிறைய ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் எல்லா வகையிலையும். ஏன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எத்தனை வகையில் அவருக்கு நான் ஃப்ரீடம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அந்த ஃப்ரீடமை நான் பயன்படுத்திக்கிட்டு நன்றி சொல்லிக்கிறேன். பிரேம்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரேம்னா. உறவு முறைக்குள்ளேயும் சொந்தத்துக்குள்ளேயும் நன்றி சொல்லக்கூடாது, ஆனால் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டே இருக்கணும். அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா இருந்தால் எங்களை மாதிரி கலைஞர்கள் நல்லா இருந்துக்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பிரேம்னா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா, லவ் யூ. சீக்கிரம் ஒரு 10 டேட்டு கொடுங்க சங்கருக்கு. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு நாட்டியாலயா பேனரில் நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணி. நானும் இப்போ வந்து எலிஜிபிள் ஆகிட்டேன், உங்களுக்கே தெரியும் என்னோட ப்ரொஃபைல் பார்த்தீங்கன்னா.
ஸோ எல்லாரும் எங்களுக்கு டேட் கொடுக்கலாம், பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம், பாட்டு பாடுவோம், டான்ஸ் ஆடுவோம், மிமிக்ரி பண்ணுவோம், மேஜிக் பண்ணுவோம், எல்லா வேலையும் பண்ணுவோம். ஸோ ஆகையால் வந்து இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிட்டு வந்திருக்கிற அத்தனை பெரியவங்களுக்கும் எங்களோட சிரம் தாழ்ந்த வணக்கமும் நன்றியும். பிரேம்நாத் அண்ணன் நாட்டியாலயா பேனர் சார்பாக நான் சீனியர் மோஸ்ட் டான்சர் அப்படிங்கிறதுல உங்கள் எல்லாரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ தேங்க்யூ. தென் அதே மாதிரி எனக்கு மேடை நடன கலைஞர்கள் சங்கத்தில் ஒரு பொசிஷனை கொடுத்து, இல்லை நீ இதை கரெக்டாக பண்ணுவேன், ஏன்னா உன்னோட வார்த்தையும் உன்னோட நடவடிக்கையும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து ஒருங்கிணைப்பாளராக பதவி கொடுத்து அழகு பார்த்துருக்காரு. ஸோ அதுக்காகவும் இந்த இடத்துல நன்றியை சொல்லிட்டு என்னோட சங்க உறுப்பினர்கள், என்னோட சக கலைஞர்கள், என்னோட சீனியர்ஸ், ஜூனியர்ஸ், என்னோட அன்பானவர்கள் அனைவருக்கும் அகைன் நன்றி 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 நன்றி. சங்கராமன் நீ பேசிக்கோ. இல்லை கொடுப்பாங்க. அதான் சாப்பாடுன்னு அலையாத, அதெல்லாம் தாராளமாக கொடுப்பாங்க. டயட்டில் இருக்க, அதாவதுங்க நீ வந்து எலிஜிபிள் ஆகிட்ட அதுக்கு கன்ஃபார்ம் தான். இப்போ வந்து பேரன் பிறந்துட்டான், சூச்சா கழுவணுமா, குண்டியை கழுவணுமா, அவனுக்கு ட்ரெஸ்ஸை மாற்றி விட்டோமா, ஓரமாக படுக்க வச்சோமா, ஆய்வு பண்ணோமா, அந்த மாதிரி ஒரு எலிஜிபிளான ஒரு அற்புதமான வேலை உனக்கு இருக்கு. அதை பார்த்துட்டு போ, தேவையில்லாமல் ஸ்டேஜ் வச்சு தக்க விடவேனா. இந்தியாவில் இளம் தாத்தான்னு உலகநாயகன் கமல் சாரே என்று சொல்லிட்டாரு. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அதே மாதிரி எங்களுடைய ஆண்டவர் பத்மஸ்ரீ டாக்டர் கமலஹாசன் அவர்கள் என்னுடைய பேரனுக்கு நட்சத்திரன் பேர் வச்சிருக்காரு, ஸ்டார். அடுத்து வந்து அவன் மிகப்பெரிய ஸ்டாராக வரப்போறான். அவங்கள கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா இதை முதல்ல அனுப்பிச்சிடலாம். ஏன்னா என் பொண்டாட்டி எப்படி ஆளுன்றதை நான் சொல்லியிருக்கேன் முதல்ல. அதாவது தியேட்டரில் போய் படம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாப்கார்ன் வாங்கி வச்சிருக்கோம், ஒரு டப்பா சைஸ் கொடுக்குறாங்க, அது நான் சொல்கிறேன். இந்த தேட்டரில் பாப்கார்ன் கொடுப்பேன், டப்பா போப்பான். பாப்கார்ன் கொடுத்த உடனே லைட்டை ஆஃப் பண்ணிட்டு பணம் போடுறான்னு வச்சுக்கோங்க. சீரியஸாக ஐயா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்குங்க, இதெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ள போய் தனியாக கக்கர பக்கரம் சிரிப்பீங்க. பாப்கார்ன் 2-3 கீழே விழுந்துருச்சுன்னு வைங்க, நம்ம இப்படி எடுத்து திங்கிறோம், ஒரு 2-3 கீழே சதம் செய்யும், விட்டுற வேண்டியதானே. நம்ம படம் பார்த்துக்கிட்டு இது என்ன பண்ணுறான்னு பார்த்தா நைஸாக அப்படி இந்த இருட்டுக்குள்ள கீழே கிடந்து இந்த பாப்கார்னை தேடுவாங்க. அந்த பாப்கார்னை தேடி அதை தொடச்சி அயன் பண்ணி, ஏன் அப்படி போகிற இடமெல்லாம் என்னை அசிங்கப்படுத்துற? ஓகே, இப்பயும் பாருங்க, லைட் ஆஃப் பண்ணி நைஸா உள்ள கையை விடுவா, அப்படியே டபக்குன்னு வாயில போடுவா. அதே மாதிரி இங்கே எங்களுடைய பழைய டான்சர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பாபு பிரதர், எல்லா பிரதரையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எவ்வளவோ டிராவல் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கை தட்டணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக நல்லா கை தட்டிங்க. இப்படி கிட்ட கொண்டாந்துட்டு இப்படி படக்கம் நிப்பாட்டுறது அந்த மாதிரி வேலை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் தெரிஞ்சு முத்துமாரி அக்காலாம் காலையில் 6 மணிக்கு மேக்கப் போட ஆரம்பிச்சதுங்க. என்னங்க இப்போ என்ன பிடி தியாகராய ஹாலில் வந்து ஏசி இல்லையா? இல்லை தெரியாமல் கேட்குறேன், இதில் ஏசி இல்லையா? என்ன உங்களுக்கு வேர்க்குது, எங்கே வேர்க்குதுன்னு சொல்லுங்க. இருமா பாசாமரமா குச்சி எடுத்து உடஞ்சி விட்டுட்டேன். காலையில் 6 மணிக்கு போடுற மேக்கப்புங்க. அவங்க வீட்டுக்கார பாருங்களேன், அந்தோணி மாமாவை பாவம், எனக்கு என்னன்னு தெரியும். போற வழியில ஒரு ட்ரெஸ் கிடைச்சா அதை எடுத்து அப்படியே ஆட்டோல போட்டு அப்படியே வந்துடுறது. இது உட்காந்து பெயிண்ட் கீழே இருந்து மேல, அதுக்கு 4 பேருங்க கீழே இருந்து மேல வரை அடிப்பாங்க. அக்கா போமாக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் காய்ச்சிடும் அப்படின்னு. என்னக்கா அவ்வளவு பெயிண்டாக அடிச்சுட்டு வருது? ஜூலி நீ கொஞ்சம் கலரா இருக்கு, அதனால நீ தப்பிச்சுக்கிட்ட. ஆனா நான் கண் கூட பார்த்தது முத்துமலை அக்காவை. உட்காருமா, ஏமா கொண்டு உட்காரு. மூஞ்சி பத்தியா இருக்கு, முத்துன மூஞ்சி. சார், உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் யாரு சார்? இருக்கு ஐயா கேட்கிறேன். ஐயா நீங்க சொல்லுங்க. ஆண்கள் தானே சார்? உலகத்திலே பாவப்பட்ட ஜென்மம் ஆண்கள் தான் சார். சரி உன்னை கேட்கிறேன், நீங்க ஆம்பளை தானே சொல்லு. மூச்சியை பத்தி அதுக்கு எதுக்கு வாலிட்டி ஆட்டோல வந்து வாங்கி கட்டிக்கிற? இப்ப டீனர் பஸ் ஸ்டாண்ட் போங்க சார், டீனர் பஸ்ல ஏறுங்களேன், பெண்கள் செல் எழுதி போட்டுட்டான். பெண்கள் பூவையர், மங்கையர், மணந்தையர், மகளிர், பெண்கள் அழகிகள். ஆண்கள் சைடு பாருங்க, திருடர்கள் ஜாக்கிரதை. டிக்கெட் எடுக்கல செருப்பு கட்டி எடுப்பேன். குளிச்சு நிமித்து உள்ள கையை விடாது. எங்களை பார்த்தா நான் கிருப்பை மாதிரியா தெரியுது. ஏங்க ஓடுற நதி எடுத்துங்க,
கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி, எங்கேயாவது சுப்பிரமணி, சுரேஷ் மூர்த்தி, ரோபசங்கர் ஆறு ஓடுதா? வீட்டுக்கு வர்ற கல்யாணம் முடிச்சு ஒரு பொண்ணு வருதுன்னு வைங்க, ஐயோ மகாலட்சுமி வந்துட்டா, ஏன் ஒரு மகாலட்சுமணன் வந்துட்டான்னு சொல்லக்கூடாதா? எல்லா இடத்துலையும் தாய்மொழின்றோம், தாய்மொழின்றோம், எங்கேயா தந்தை மொழின்னு சொல்றோமா? தாய் நாடுன்றோம், எங்கேயும் தந்தை நாடுன்னு சொல்றோமா? எல்லா இடத்துலையும் உங்களுக்கு தான். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கங்க, தன் தாய் தன்னுடைய குழந்தைய ஒரு பொருட்காட்சி போனீங்கன்னு வச்சுக்கங்களேன், இடுப்புல சுமந்திருப்பா. ஏன்னா தான் பார்த்த உயரத்தை மட்டுமே நீ பார்க்க வேண்டும் என்று. ஆனால் ஒரு தந்தை மட்டும்தான் தான் பார்க்காத உயரத்தை நீ பார்க்க வேண்டும், தோல்ல தூக்கி வைக்கிறேன்னா தந்தை. அம்மா வந்து தோசை மாதிரி ஊத்துனா அப்படி லட்டு லட்டா போய்கிட்டே இருக்கும். அப்ப தோசை கல்லு மாதிரி பின்னாடி வேகிறது ஒரு வயலுக்கும் தெரியாது. என்ன நினைச்சுக்கு தெரியுங்க? சும்மா நாளா அங்க இருக்க வெறி விட்டு திரிச்சு விடுங்க. என் வீட்டுல எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தான் சார் பாப்பா. உண்மையிலே என் வீட்டுல எல்லா வேலையும் என் பொண்டாட்டி தான் பாப்பா. காலையில் நான் எந்திரிச்சு காப்பி போட்டு கொடுப்பேன், அவ பாப்பா. அதுக்கப்புறம் துணிமணியை துவைப்பேன், அவ பாப்பா. துவைச்சு அயன் பண்ணுவேன், அவ பாப்பா. அப்படி நைட்டு வரை எல்லா வேலையும் நான் பாப்பு துவைச்சு எல்லா வேலையும் செய்வேன், அவ பாப்பா. அப்பேற்பட்ட பொண்டாட்டியை கட்டியிருக்கேன். 26 வருஷம் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு சார். என்ன யோசிச்சு பாருங்க, இந்த குதிரை வண்டியா என்னது அது? அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது சார், கல்யாணம் இங்க புதுசா திருமணமான தம்பதிகள் நேரம் காலம் இல்லை, அதனால 2 வயசு அண்ணன் சொல்லியிருக்காரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வயசு. அதே மாதிரி எனக்கு பிடிச்ச இன்னொரு புரட்சி தலைவர்னா கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் அவர்கள். இங்க புதுசா திருமணமான தம்பதிகள் யாராவது தகை இருக்குங்களா? ஆனந்த் பச்சா, புதுசா திருமணமான தம்பதிகள் இருந்தீங்கன்னா தயவு செய்து உங்க காலில் விழுந்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்களுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா, குழந்தை பிறந்து ஒரு 6 வயசு 7 வயசுக்கு அப்புறம் தேட்டுக்கு தூக்கிட்டு போங்க. இல்லைன்னா மானாவரியா கவலைப்படுவீங்க. நானும் 3 வயசுல தூக்கிட்டு போனேன். என் மக வீல் வீல் கத்துறா, டிஜிட்டல் சவுண்ட்ல கத்துதானே செய்யும், எஃபெக்ட்ல. என் மொட்டாட்டி கொஞ்சமாவது பதற வேணா, பாப்கார்னை மொக்கிக்கிட்டு அப்படி பாக்குற பிள்ளையை திட்டு வெளியே போயேன்ட்டா. அப்படி சண்டால சிறுக்கி மாலே இருடி உடனே வந்து வச்சுக்கிறேன். சர்த்தா சர்த்தா, நம்ம தானே பாவப்பட்ட ஜென்மம். பாவத்தாயா தாத்தா அழுகாத்தா அழுகாத்தா ஓ படம் போட்டேன். ஓ ஓ ஓ ஓ அழுகாதா தாத்தா அழுகாதா ஓ ஓ தேட்டு கதவை திறக்கிறேன். என்னைய மாதிரி 75 பேர் ஓ ஓ ஓ வாங்க வாங்க வாங்க, நாங்களாம் டைட்டிலுக்கே வந்துட்டோம், நீங்க ரொம்ப லேட்டா, அப்படி ஒரு காப்பி சொல்லுங்க, காப்பி சாப்பிட்டு போகும்ன்றேன். என்னங்க நேர்த்தா விட்டுருக்காங்க எங்களை, போராடம்லாம் எவ்வளவு அட்ராசிட்டி பண்றீங்க பெண்கள். ஆனா இருந்தாலும் பெண்களை நாங்க எப்பயுமே மதிப்போம். ஏன் தெரியுமா? உங்களை வந்து எந்த மாவட்டத்திலையும் பாருங்க, பெண்களை வந்து முதன்மைப்படுத்தி போடுவாங்க, மதிப்பெண் அதிகம் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் பேஜில் நீங்க இருப்பீங்க, 8வது பேஜில் குட்டியோண்டு கட்டத்தில் நாங்க இருப்போம். ஏன் தெரியுமா? உங்களை படிக்க வைத்து அழகு பார்த்து, உங்களை முதல் பக்கத்தில் பார்க்க வைத்து அழகு பார்ப்பவர்கள் ஆண்கள். அதை தெரிஞ்சுக்கங்க. தட்டி தொலைங்களா உங்கா போலடா அந்த மாதிரி. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சி இருக்கட்டும். இருந்தாலும் ஒரு 3 குரல் தான். முதல்ல என்னுடைய ஆண்டவர் உலக நாயகன், இது ஒரு அருமையான விழா. இந்த மாதிரியான ஒரு நல்ல நிகழ்வுக்கு நான் வந்தமைக்கு பெருமைப்படுகிறேன். இது நிஜம், நிஜமான உண்மை. இதை விட பெருமைப்படக்கூடிய விஷயம் வேற என்னவாக இருக்க முடியும்? நான் பெருமைப்படுகிறேன். இந்த விழாவில் கலந்து கொண்டமைக்கு ஒரு கலைஞனாக வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய குரலை எல்லாருமே குண்டடி பட்டதுக்கு அப்புறம், குண்டடி படுறதுக்கு முன்னாடி யாருமே கேட்டிருக்க மாட்டீங்க. முதல்ல தொலைக்காட்சியில் பண்ணது நான் தான். குண்டடி பட்டதுக்கு அப்புறம் எத்தனையோ கலைஞர்கள் பேசியிருப்பாங்க. என்ன அற்புதமான நிகழ்ச்சி, பிரேமநாத் துறை 35வது வருஷமா, ஆஹா இப்படி. ஆனால் குண்டடி படுறதுக்கு முன்னாடி அவருடைய அழகான குரல் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன். பானுமதி அம்மா வந்து தோட்டத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வருவியா வரமாட்டியா வரலைன்னா உன் பேச்சுக்கா, இந்த பாடல் வரிகளை வசனமா பானுமதி அம்மாட்ட பேசியிருந்தா எப்படி இருக்கும்? குண்டடி படுறதுக்கு முன்னாடி வருவீர்களா இல்லை யாருமே வரமாட்டீர்களா? அப்படி வரவில்லை என்றால் பானு உன் ஒருத்திக்கு மட்டும் கா தருவீர்களா? இல்லை எதையுமே தரமாட்டீர்களா? அப்படி தரவில்லை என்றால் உங்கள் ஒட்டுமொத்த பேருக்கும் கா. வந்துவிட்டால் அனைவருக்கும் பழம், இல்லை என்றால் அனைவருக்கும் கா.
பழத்தை வாங்கிச் செல்வதும் காயாக திரும்பி போவதும் உங்கள் கையில் உள்ளது. நாளை காலை அரசவையில் சந்திப்போம். என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் கிடையாது, நம்பாமல் கெட்டவர்கள் பல பேர் உண்டு. இது குண்டாடி போடுறதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் அவர்கள் அது உண்மையிலே இன்னைக்கு வரையும் நான் எந்த மேடைக்கு போனாலும் கேப்டன் அவர்கள் அவருடைய வாய்ஸை பேசாம கீழே இறங்குன்னு சொன்னதே கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க பசங்களும் சரி, அந்நியாரும் சரி, கேப்டன் அவர்களும் சரி, குடும்பத்தில் நாங்கள் எங்களை ஒருத்தர் நான் எடுத்துக்கிட்டதுல மிகப்பெரிய நன்றி எப்பவுமே நாங்கள் சொல்லுவோம். ஜாதி ஜாதிங்கிறிய ஜாதியாடா உன்னை பெத்துச்சு உங்க அம்மாடா மடையா. என்னை பொறுத்த வரைக்கும் ஏழைக்கு செருப்பா இருப்பேன், எதிரிக்கு நெருப்பா இருப்பேன். புயல் அடிச்சு பொழைச்சவன் இருக்கான். யாருன்றத கண்டுபிடிங்க. ஒரே ஒரு வாய்ஸ் தான், தெரிஞ்சால் பேசாம இருக்கணும். சொல்லிட்டேன், கரெக்டா ஒரே ஒரு வாய்ஸ் யாருன்றது கண்டுபிடிங்க. அதாவது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை இவ்வளவு அழகா நடத்துறாங்க அப்படின்னா பிரேம்நாத் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதம். 35 வருஷங்களை கடந்து இவ்வளவு அழகா பண்ணியிருக்காருன்னா அந்த ஆண்டவன் அவருக்கு எந்த குறையும் வைக்க மாட்டாருன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ தேங்க்யூ. அந்த வாய்ஸ் யாருன்னா நம்ம விஜயோட எஸ் சந்திரசேகர் அவர்கள். நன்றி. ஸோ மேடைக்கு என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருடந்தோறும், அதாவது 2000 தான் என்னுடைய மேரேஜ் எடுத்த 2வது நாள் தான் சங்கர் என்னை மீட் பண்ணது. பிரியங்கா கூப்பிட்டு வந்து நினைக்கிறேன். பிரியா என் மேரேஜ் ஆன மறுநாள் கூப்பிட்டு கரு கரு கருன்னு ஒரு கருத்த பையன். இந்த மாதிரிலாம் கிடையாது அப்போ. இப்போ ஸோ இது என்னங்க, ஸோ முதல் நிகழ்ச்சி சங்கருக்கு பிள்ளையார் சொல்லி போட்ட இடம் நாகாத்தம்மன் கோயில். இன்னைக்கு ஒரு வருடம் மிஸ் பண்ண மாட்டாப்புல நம்ம பழனிக்காரன் கோயில், நாகாத்தம்மன் கோயில். அவருடைய பொண்ணி அங்கதான் அரங்கேற்றம் பண்ணார். ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நிகழ்ச்சி நடத்தும் போல பண்ணிடுவார். ஒருலாம் வேலூர்ல நிகழ்ச்சி முடிச்சு அடிச்சு பிடிச்சி காரில் 9:50 போலீஸ் நிப்பாட்ட போறாங்க, மேடை ஏறினார். ஸோ அந்த கோயிலுக்கு எப்பவுமே அது ராசியான கோயில். அந்த இதில் சங்கர் முதல் மேடை ஆளவந்தான் படம் ரிலீஸ் ஆன ட்ரெயின் நினைக்கிறேன். ஸோ அந்த டைம் முதல் மேடை சங்கர். இன்னைக்கு உலக புகழ்பெற்ற எல்லா ஊர்களுக்கும் போகாத நாடுகள் இல்லை, போகாதில்லை படங்கள் எல்லாரோடையும் அஜய் சார், ரஜினி சார் எல்லாரோடையும் நடிச்சு இடையில கொஞ்சம் ஒரு திருஷ்டி மாதிரி கொஞ்சம் உடல்நிலை பாதிக்கப்பட்டு மீண்டும் ஒரு கேட்ட நிறைய படம் பண்ணிட்டு இருக்காப்புல. கதையின் நாயனாக அம்பி அப்படின்ற படத்தில் நடிச்சிருக்காரு. படம் திரைக்கு வர இருக்குது. கதாநாயகனாக அம்பி அந்த படம் திரையில் வர இருக்குது. தம்பி ரோபோஷனுக்கு வேண்டி தத்து கொண்டு. ஸோ எல்லாரும் மேடைக்கு மாஸ்டர் வாங்க, ஆனால் நீங்கள் வரணும். சிவராஜ் சார் எல்லாம் மேடைக்கு வாங்க வரும் சார், அப்படி விருது கொடுக்குற மாதிரி. கிங்காங் அவர்கள், அதே மாதிரி நான்கு எம்ஜிஆர் அவர்கள், சோழி மேடம் எல்லாம் மேடைக்கு வாங்க. சாங்க சார் வாங்க. கிங்காங் அவர்களுக்கு எப்போவுமே எல்லா மேடையிலுமே நாங்கள் நன்றி சொல்லுவோம். வீட்டில் சொன்ன மாதிரி லக்ஷ்மண் சுருதி அப்படின்ற, எப்படி பிரேம்நாத் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிராண்டோ அது மாதிரி லக்ஷ்மண் சுருதிங்கிறது பெரிய பிராண்டு. அவங்கள்ட்ட ரிஹர்சல் இல்லாமல் மேடை ஏறவே முடியாது. ஆனால் ரிஹர்சலே இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லி என்ன பண்ணுவார் ஏது பண்ணுவார்னு தெரியாமல் அவ்வளோ பெரிய காமராஜர் அரங்கத்தில் அத்தனை ரசிகர்களுக்கு மத்தியில் என்னை ஆட வச்சு முதல் மேடையிலே என்னை ஓகே பண்ணது அண்ணன் கொடுத்த அந்த வாக்குறுதி தான். அவ்வளோ மரியாதை எல்லாருக்கும் அண்ணன் மேலே ரொம்ப ரொம்ப நன்றி. நான் அண்ணன் எப்போவும் விளையாட்டு பிள்ளையாக குஞ்சிக்குவோம். அதெல்லாம் அப்பார்ட் ஃப்ரம் ஜோக்ஸ். தேங்க்யூண்ணே. ஒரு சாமியா சிறப்பு சொல்ல தேவையில்லை. என்னுடைய நெருங்கிய இணைய நண்பர், இளம் தொழிலதிபர், எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம் ஒரு காட்ஃபாதர் மாதிரி நல்லா பார்க்கக்கூடிய, இன்னைக்கு கலைஞர்களுக்கு உணவு முதல் அந்த அடிக்க வச்சிருக்கிற பாக்ஸ் ஃபுல்லாமே அவர் தான். அவர் வாங்கி கொடுத்து எல்லாரையும் மகிழ்விக்கிறாரு. இந்த கலைஞர்களே எப்பவுமே ஒரு தனி மரியாதை, நல்ல ஒரு மனிதன், என்னுடைய நெருங்கிய நெஞ்சம் நிறைந்த இனிய தோழன். நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார்.
என்னுடைய அலுவலகமும் அவருடைய பில்டிங்கில் தான், என்னுடைய அலுவலகம் இல்லை, அவருடைய அலுவலகத்தில் எங்களுடைய சங்கம் வந்து தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாக இயங்கிக்கிட்டு இருக்குது. திரு மகாதேவன் சார் மேடைக்கு வரும் இயங்கிக்கிட்டு இருக்கு. அவருடைய என்னுடைய தோழர், இனிய தோழர், நெருங்கிய நண்பர், அன்பு சகோதரர், இளம் தொழில் அதிபர், கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேலே ஒர்க்கர்ஸ் இருக்கிறாங்க. அந்த வேலையெல்லாம் எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து மனுஷன் 6 மணி நேரம் உட்கார்ந்துருக்காரு. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவருக்கு எல்லோரும் சேர்ந்து ஒரு நினைவு பரிசு வழங்கியிருக்கிறோம்.